இந்த பொங்க மரம் பாருங்கள், ஒரு கல்யாணத்தில் கொடுத்தாங்க. வாங்கின்னு வந்து வச்சேன். வச்சு ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் நல்லா செடி துளிர் விட்டுது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க வரவங்க போகிறவங்கலாம் இந்த மரம் வைக்கக்கூடாது, இந்த மரம் இருந்துச்சு அந்த கடகால பேத்துரும், பில்டிங்கை வீக் ஆக்கிடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் இது வந்து சென்டிமெண்ட்டாகவே இது வைக்கக்கூடாது, வீட்டு எதிர கண்ணில் இருக்கணும், அங்கே இருக்கணும், எதனா ஒன்று சொல்லுவான். நானும் அதை பல தடவை வெட்டிட்டேன். துளுத்து வரும், 4 உயரம் வரும், வெட்டிடுவேன். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த மரம் மழையும் காற்றும் காண்டி செழிப்பாக வளர்ந்தது. முதல்ல என்கிட்டருந்து வளர்ந்தது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இன்றைக்கி அந்த மரத்துங்க நிற்கவே நமக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அது உயிரோட்டம் இருக்குது, அது பேச போகிறதில்ல. ஆனால் இருந்தாலும் நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ தடவை வெட்டணும், அது இன்றைக்கி வெய்ய காலங்களில் ஒரு நாள் தரும். இப்படி தாங்க நம்மள பல பேர் ஒவ்வொரு சூழலுக்கும் நம்ம ஒரு தடவை என் பேச்சுன்னா கேட்டுட்டு ஒருத்தனை தப்பாக நினச்சிட்றோம், தப்பாக பேசிடுறோம். ஆனால் அவங்கள்ட்ட உதவி தேவைப்படும்போது நம்ம அவங்கள்ட்ட என்ன மூஞ்சி வச்சு போய் உட்காருவோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம். மனுஷ பிரிவு இழிவான பிரிவு மாதிரி ஆகிடுது. இந்த மரங்கள் நிற்கிறதுக்கே இப்படி இருக்கும்போது மனுஷங்கிட்ட எந்த மூஞ்சி வச்சு நிற்போம். நன்றிங்க.